கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத பகுதியை தியானிக்கும்படியாய் உங்கள் மோசஸ் மகேந்திரன் எசேக்கியேல் தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியம். பிரியமானவர்களே, சோதரம், நாம் வேதத்தில் அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சோதரம் வேத பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 47ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நாம் இன்று தியானிப்போம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தரம் வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், இங்கே நாம் இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தண்ணீரானது புறப்பட்டு போய் வனாந்தரம் வழியாய், பாருங்க, தண்ணீர் எங்கேருந்து புறப்படுகிறதுன்னு சொன்னால் மலைப்பகுதியிலிருந்து புறப்பட்டு அது வனாந்தரத்தில் காடுகளிலே சுற்றி திரிந்து கடைசியாக கடலிலே போய் கலக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த கடலில் கலந்த உடனே அந்த தண்ணீரானது எப்படி ஆகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால் ஆரோக்கியமாகிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி இன்னைக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், இதற்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்த வாழ்வு, இதற்கு முன்பாக அவர்கள் ஸ்தோத்திரம் அடைந்த ஒரு சமாதானம், சந்தோஷம், இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில பிரகாசமாய் இருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, தண்ணீர் புறப்படுகிறது ஒரு இடம், அது கடந்து வருகிற இடத்தை பாருங்க, கரடு முரடானவைகள், சோத்திரம், அது அந்த கரடு முரடானவைகளை கடந்து வந்து அங்கே கடல்ல போய் விழுகிறது. அப்ப கரடு முரடான வழிகளில் கடந்து வருகிற அந்த தண்ணீரானது சோத்திரம் அதற்குள்ள எவ்வளவு அழுக்கு நிறைந்திருக்கும், எவ்வளவு குப்பைகள் நிறைந்திருக்கும், எவ்வளவு அசடுகள் நிறைந்திருக்கும் பாருங்க. ஆனா கடைசியாக அது சேருகிற இடத்துல அது சேர்ந்த உடனே பாருங்க அது ஆரோக்கியமாகிறது என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் எங்கே இருக்கிறது? அவன் எங்கேயோ பிறக்கிறான், எங்கேயோ வளருகிறான், ஆனாலும் அங்கே கிடைக்காத சமாதானம், சந்தோஷம், ஒருவேளை அங்கே அவன் கரடுமுரடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே சேர வேண்டிய இடத்துல அவன் சரியாக வந்து சேரும் பொழுது அவனுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், நாம் உலகபூர்வமாய் பார்க்கும்போது இன்னைக்கு அநேக கோடீஸ்வரர்கள், அநேக ஐஸ்வர்யவான்கள் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பணம் நிறைந்த ஐஸ்வர்யவான்கள் எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த உலகத்தில் சமாதானமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒரு உவமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஊரிலே ஒரு தரித்திரன் இருந்தான், லாசரு என்கிற ஒரு தரித்திரன் இருந்தான். அங்கே ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்க, 2 பேரும் மரித்து போறார்கள். 2 பேரும் மரித்து போறார்கள். மரித்து போன தரித்திரனோ எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே பரலோக ராஜ்யத்தில், அங்கே பலது பாரிசத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் நரகத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டு அங்கே வேதனை தாங்க முடியாமல், வலிகளை தாங்க முடியாமல் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், அப்போ நம்ம இன்னைக்கு எதை நோக்கி இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அநேகர் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற, நம்மளை ஆரோக்கியப்படுத்துகிற ஆண்டவரை நோக்கி நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சுகத்தை தருகிற, பலனை தருகிற ஆண்டவரை நோக்கி நாம் ஓட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடலானது ஸ்தோத்திரம், சமுத்திரமானது ஆழமானது. அதனால்தான் ஸ்தோத்திரம் அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய பாவத்தை எங்கே போடணுமா? சமுத்திரத்தின் ஆழத்தில். ஏன்னா சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்படுகிறதை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்தோத்திரம்,
பாருங்க, ஒரு கப்பல் மூழ்கினது, சோதரன் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கினது, அதற்கு முன்பாக ஒரு கப்பல் மூழ்கினது, எத்தனையோ ஸ்தோத்திரம் ஃப்ளைட் மூழ்கி இருக்கிறது. அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடிந்ததா என்று சொன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் இருக்கிறது சொன்னால் அது சமுத்திரத்தின் ஆழம். அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மூழ்கி அடிக்க செய்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்ப நம்ம கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள், நம்ம எங்கிருந்து புறப்பட்டோம், எங்கே கடந்து வந்தோம், நம்முடைய பாதை நினைத்து பாருங்கள். அங்க ஒரு பக்தன் சொல்கிறான், நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே பாடுகிற ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முன்பாக பேசி கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்தில் நான் கடந்து வந்த பாதைகளெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் கரடுமுரடானவைகள். அந்த கரடுமுரடான பாதைகள் என்னுடைய வாழ்க்கையை சமப்படுத்தவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை தரவில்லை. பிரியமானவர்களே, அதனோட வேதனைகள் தான், பலிகள் தான், பாடுகள் தான். ஆனால் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து தான் எனக்கு ஒரு ஆரோக்கியம், எனக்கு ஒரு சுகம், எனக்கு ஒரு சமாதானம். பிரியமானவர்களே, அப்போ இந்த நாளில் நாம் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்கிற ஒரு கடலிலே நாம் மூழ்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு என்கிற ஒரு கடலில் நாம் மூழ்கும் போது தான் அங்கே நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது, பரிபூர்ண ஒரு சுகம் கிடைக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், 38 வருஷமாய் வியாதிப்பட்ட ஒரு முடவனை பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் பிரயாசப்படுகிறான். எப்பொழுதெல்லாம் தேவதூதர்கள் வந்து அந்த குளத்தை கலக்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பிரயாசப்படுகிறான். அவனுடைய பிரயாசம் எப்படியாவது அந்த குளத்தை கலக்கும் பொழுது அதில் நாம் போய் விழுந்து விட வேண்டும் என்கிற ஒரு பிரயாசம், அதில் விழுந்தனா நம்முடைய வியாதிகள் சுகமாகும் என்கிற ஒரு பிரயாசம், அதில் போய் விழுந்தனா நம்முடைய வேதனைகள் நீங்கும். பாருங்க, அப்போ 38 வருஷமாக அவன் வேதனையோடு இருக்கிறான், பலிகளோடு இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான். எப்படியாகிற அந்த குளத்தில் போய் விழுந்துடும் நினைக்கிறான். ஆனால் அவனால் விழ முடியலை. ஏன்னா அவன் போவதற்குள்ள யாராவது அதில் போய் விழுந்துடுறாங்க, அவனுக்கு சுகம் கிடைக்கல. அவனுடைய முயற்சியை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவனுடைய வேதனையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, நம்மளாம் 1 வருஷம் காத்திருப்போம், 2 வருஷம் காத்திருப்போம். கிடைக்கலன்னா நம்ம மாற்று வழி ஏற்படுத்திட்டு போயிடுவோம். பாருங்க, அவன் 38 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்கிறான். 38 வருஷமா எப்படியாகிலும் அந்த குளத்தில் போய் விழணும் நினைக்கிறான். ஏன்னா அங்கே விழுந்தாதான் ஆரோக்கியம். அப்போ அவனுடைய பாதைகள் பாருங்க, கரடுமுரடான பாதைகள், அவனுடைய பாவ பழக்க வழக்கங்கள், அது நிமித்தம் தான் அவனுக்கு வியாதி. நம்ம வேதத்தில் பார்க்கிறபடி சில வியாதிகள் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பாருங்க, கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம், பாவம் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம், வேதனை நிறைந்த பாதைகளாக இருக்கலாம். கடந்து வருகிறான், அது நிமித்தமாக வியாதியை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதிலிருந்து விடுதலை எங்கே கிடைக்கும்? அதில் அந்த வியாதியில் விடுதலை எங்கே கிடைக்கும்? இந்த குளத்துல தான் கிடைக்கும். அப்போ அந்த குளத்தில் போய் விழுந்தாதான் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் அநேக பாவத்துக்குள்ளாய் சிக்கி கொண்டிருக்கலாம், அநேக வேதனைக்குள்ளாய் சிக்கி கொண்டிருக்கலாம். எங்கே போனால் விடுதலை கிடைக்கும்? அதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேக உலக மனிதர்கள் ஸ்தோத்திரம் வியாதிக்காக, பலவீனத்துக்காக, பல கட்டுகளுக்காக, பிசாசுகளுக்காக பல ஆயிரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள், பல ஆயிரங்களை செலவு செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கல. ஒருவேளை அந்த விடுதலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம் விடுதலையாக இருக்கலாம், ஒரு கொஞ்ச நேரம் விடுதலையாக இருக்கலாம். பிரியமானவர்களே, சோதரா, ஆனால் பரிபூர்ண விடுதலை யார் கொடுப்பான்னு சொன்னால் இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அருமையானவர்களே, இயேசு ஒருவரால் தான் பரிபூர்ண விடுதலையை கொடுக்க முடியும். பாருங்க, அந்த குளத்தில் போய் விழணும் நினைக்கிறான், முயற்சி செய்கிறான், விழ முடியலை. நீங்கள் ஒருவேளை முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம், எப்படியாவது நான் அந்த குளத்தில் போய் விழலாம், மூழ்கணும், அதுதான் முக்கியம். மூழ்கணும், இயேசுக்குள்ள நாம் மூழ்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மூழ்கினாதான் ஆரோக்கியம். அப்போ அந்த குளத்தில் போய் விழுந்தாதான் ஆரோக்கியம். ஆனால் அவனுடைய முயற்சி அவனை ஸ்தோத்திரம் அங்கே போக முடியல. அந்த முயற்சி இருக்குது, அவனுக்குள்ளே இருக்குது, எப்படியாவது போய் விழுந்துணுங்கிற முயற்சி இருக்குது, ஆனால் அவனால் போக முடியல. ஆனால் அவனுடைய முயற்சி யார் பார்க்குறான்னு சொன்னால் இயேசு பார்க்குறார். அவனுடைய வேதனை யார் பார்க்குறான்னு சொன்னால் இயேசு பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் அவன் 38 வருஷமா அதே இடத்துல இருந்து அதே காரியங்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்போ அங்கே போய் மூழ்கினாதான் அவனுக்கு விடுதலை, அங்கே மூழ்கினாதான் ஆரோக்கியம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். மூழ்கினான், அங்கே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, ஒரு ஆரோக்கியம் கிடைத்தது. இயேசு ஒரு பெரிய நீரூற்று,
அந்த நீரூற்றை அந்த ஆற்று நீரை யாரெல்லாம் பருகுகிறார்களோ ஸ்தோத்திரம் அவர்களுக்கெல்லாம் விடுதலை. யாரெல்லாம் அந்த ஆற்று நீரை ஸ்தோத்திரம் அருந்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை. இயேசு விடுதலை நாயகனாக இருக்கிறார். அதனால தான் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகுமிடெல்லாம் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்படும், பிழைத்திருக்கும். இப்போ பாருங்க, இயேசு எங்கெல்லாம் போனாரோ, வேதத்தில் பாருங்க, இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் விடுதலை. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் விடுதலை. அவர் போன இடத்துல ஒரு இடத்துல கூட வெறுமையாய் அங்கே திரும்பி வந்ததை நாம் பார்க்கவே இல்லை. வேதத்தில் அநேக இடங்களில் போறாரு, விடுதலை உண்டாகுது, சுகம் உண்டாகுது, அற்புதம். அவர் ஜீவநதியாய் இருக்கிறார் வேதத்தில். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவநதியாய் இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம் தான், இயேசு இருக்கிற இடத்துல சுகம்தான், இயேசு இருக்கிற இடத்துல விடுதலை. பிரியமானவர்களே, நம்ம நிறைய காரியங்களை வேதத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, கண்ணீரோடு ஒரு விதவை தாய் அங்கே அழுது கொண்டு இருக்கிறாள். எப்படி அழுகிறாள்? தன் கணவரும் மரித்து போயிட்டாரு, தனக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன், அந்த மகனும் மரணித்து போயிட்டான், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விதவை தாய் அழுது கொண்டிருக்கிறதை, புலம்பிக் கொண்டிருக்கிறதை இயேசு பார்க்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு வராரு. வந்த உடனே என்ன நடந்துச்சு? பாடையை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் மரித்து போன ஸ்தோத்திரம் அந்த மகன் உயிரோடு எழுந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய அற்புதங்களை நாம் வேதத்தில் சொல்லலாம். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லாம் ஒரு விடுதலை உண்டானது, அங்கே எல்லாம் ஒரு விடுதலை உண்டானது, அங்கே எல்லாம் ஒரு ஆரோக்கியம் உண்டானது, அங்கே எல்லாரும் மரித்த எல்லோரும் பிழைத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் சஞ்சரிப்பு உண்டாகும். இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அற்புதம் உண்டாகும். அப்போ இயேசு நம்மளுக்குள்ளாய் வர வேண்டும், அதுதான் முக்கியம். இயேசு நம்மளுக்குள்ளாய் வந்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசு நம்முடைய வீட்டில் வந்தாருன்னு சொன்னால் அற்புதம் நடக்கும். இயேசு நம்ம வீட்டில் வந்தாருன்னு சொன்னால் சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, அதுதான் இந்த வேத வசனம் சொல்கிறது. அப்போ எங்கெல்லாம் ஆண்டவர் போகிறாரோ அங்கெல்லாம் சுகம் இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஒருவேளை விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் சிந்தித்து பார்த்துருக்குமா? நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரா? நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? நம்ம பிள்ளைங்க மத்தியில் இயேசு இருக்கிறாரா? நம்ம வேலை ஸ்தலத்தில் இயேசு இருக்கிறாரா? நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவை நாம் முதன்மைப்படுத்துகிறோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தண்ணீரானது சோதர கரடுமுரடான வழிகளில் வந்தாலும் அது கடைசியாய் சேரப்போகிற அந்த கடலில் சேரும் பொழுது அங்கே அற்புதம் உண்டாகிறது. உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகணுமா? சுகம் உண்டாகணுமா? ஆரோக்கியம் உண்டாகணுமா? உங்கள் வாழ்க்கையில் யார் வேணும் அப்படின்னு சொன்னால் மருத்துவர் அல்ல, மனிதர்கள் அல்ல, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் போதும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நம்ம எல்லாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரூற்றானது கடந்து வந்த பாதைகளெல்லாம் கரடுமுரடாய் இருந்த போதிலும் ஆண்டவரே, வனாந்தரமாய் எழுந்த போதிலும் ஆண்டவரே, அது கடைசியாக சேரப்போகிற அந்த கடலிலே சேர்ந்தவுடனே அங்கே ஒரு ஆரோக்கியம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவரே, அந்த நீரூற்றானது எங்கெல்லாம் சஞ்சரிக்கிறதோ அங்கே இருக்கிற ஆண்டவரே, அந்த ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 காரியம். 1, ஆண்டவரே, நாங்கள் அந்த கடலிலே மூழ்கும்போது எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. 2, அந்த நீரூற்றை நாங்கள் பருகும்போது நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், பிழைத்து கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாய் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒருவேளை ஸ்தோத்திரம்
பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை கரடுமுரடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளிவிட்டு ஆரோக்கியத்தை பெற, சுகத்தை பெற என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுத்தும். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.